நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதை எந்த காரணத்துக்காகவும் ஏற்க முடியாது என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபடுவதற்காக உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்றும், விவாதித்து முடிவுகளை எடுப்பதற்காகவே நாடாளுமன்றம் இருப்பதாகவும் பிரணாப் தெரிவித்தார். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. தொடங்கிய நாள் முதலே 2 அவைகளும் முடக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 14 நாட்கள் மக்களவை, மாநிலங்களவை இரண்டும் செயல்படாமல் மக்களின் வரிப்பணம் வீணாகியுள்ளது. எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்த முன்வரவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி கூறி வரும் நிலையில், இந்த விவகாரத்தில் விவாதம் நடைபெறும் போது பிரதமர் அவையில் இருக்க வேண்டும் என்றும் பதிலளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதற்கிடையே அமளி நீடித்ததால் மக்களவை இன்றும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.